வணக்கம். மார்க்கெட் இன்னைக்கு உப்புச்சப்பு இல்லாத ஓடிச்சு. எதிர்பார்த்தது மார்க்கெட் இப்படிதான் இருக்குன்றது. ஒரே ஒரு பாசிட்டிவ் நியூஸ் என்னதுன்னு சொன்னால், இன்னைக்கு இதுல ஃப்ரைடே இன்னைக்கு ட்ரேட் ஆனது அந்த இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மேலதான் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. அண்ட் அது இப்போ அந்த லெவல் ஒரு சப்போர்ட் ஜோனா மாறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. டெக்னிக்கலா சில விஷயங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அது ரீசன்ட் லோ அது வேவ் 3 இப்போ கரண்டா மேல போயிருக்கிறது வேவ் 4 வேவ் 5 கீழே வரும்ன்றது நம்ம எதிர்பார்த்துடணும். பட் என்டையர் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆயிருக்கு. வாங்க டைரக்டா சார்ட்டை போய் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட டெய்லி சார்ட். இந்த லெவல் பேசிக்கா இப்போ ஏபிசி நம்ம போட்டிருக்கு. இது ஆக்சுவலா இது வேவ் 1, இது வேவ் 2, இது வேவ் 3. எப்பயுமே வேவ் 2 ஜோன்ல வேவ் 4 உள்ள போகக்கூடாது. இந்த லாஸ்ட் 3 days, ரைட்? Thursday, Friday, Saturday அன்னைக்கு ஒரு கேப் அப் ஓப்பன் ஆச்சு. அந்த லெவலை கிராஸ் பண்ண உடனே அது பேட்டர்ன் மாறிடுச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், இந்த லெவல்ல அதாவது 19,360 அந்த லெவல் கீழே வந்தாதான் ஃபர்தர் டவுன் சைடுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த ஜோன் நான் ப்ளூ கலர்ல மார்க் பண்ணியிருக்கிற ஜோன் ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோன். நிறைய இடத்துல அது ஒரு ஜோன் அக்யூமுலேட் ஆயிருக்கு. அந்த அக்யூமுலேட் ஆன ஜோன் எப்பயுமே ஒரு மேஜர் சப்ளை ஜோனா இருக்கலாம், இல்ல டிமாண்ட் ஜோனா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பார்க்கலாம். இந்த ஜோனுக்கு மேலதான், அதாவது 19,600க்கு மேலதான் ஃபர்தர் அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. யூஎஸ் மார்க்கெட் எடுத்துங்க, இல்ல யூரோப்பியன் மார்க்கெட், இல்ல ஏஷியன் மார்க்கெட், எல்லா இடத்துலயுமே ஆல்மோஸ்ட் ஸ்டாப் ஷார்ட் கவரிங் முடிஞ்சிருச்சு. யூஎஸ்ல இருக்கிற ஒரே பாசிட்டிவ் நியூஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, 2 முனை போர். ஒன்று யுக்ரைன், இன்னொன்று இந்த சைடு இஸ்ரேல். 2 இடத்துலையுமே வியாபாரம் சூடு பிடிச்சி போயிட்டு இருக்கு. ஸோ போர்ன்னு சொன்னாவே நம்ம எல்லாமே எதிர்பார்க்கறது டிஸ்ட்ரக்ஷன். வெஸ்டர்ன் வேர்ல்டை பொறுத்த வரைக்கும், பெரும் பணக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அது பணம். எக்யூப்மெண்ட்ஸ் விற்கிறாங்களே, பாம்ஸ் விற்கிறாங்களே. இன்னைக்கு நிறைய ஸ்டாக்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துருந்துச்சு. ரியாலிட்டி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ரியாலிட்டியில காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டி ஒன்று சொல்லியிருந்தோம், ஷோபா சொல்லியிருந்தோம், பிரஸ்டீஜ் சொல்லியிருந்தோம். இது எல்லா ஸ்டாக்ஸுமே ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் லாஸ்ட் 2 days-ஆவே நீங்க எடுத்து பாருங்களேன், ஃப்ரைடே ஆகட்டும், இல்லை தேர்ஸ்டே ஆகட்டும், இன்னைக்கு ஆகட்டும், ரியாலிட்டிஸ் சும்மா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இதுல இன்னைக்கு ஷோபா ரியாலிட்டிஸ் நம்ம போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஷோபா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சூப்பர்வா 420 லெவல்ல இருந்து ஆல்மோஸ்ட் 780 790 லெவல் ஒரு சூப்பர் ராலி அழகா அப்படி அலையா போயிட்டு இருக்கு. ஆனால் இதே இது வீக்லி சார்ட்டோ இல்ல மந்த்லி சார்ட் நீங்க பார்க்கும் போதும் வேற கிளாரிட்டிஸ் உங்களுக்கு கொடுக்குது. மந்த்லி சார்ட்ல ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கான இமீடியட் டார்கெட்னு சொன்னோட ஒரு அடுத்த 6 மாசத்துக்கான டார்கெட் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 1150 அந்த ஜோன் வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒரு 4 மாசம் டைம். ஸோ இந்த கரண்ட் லெவல்ல இருந்து இந்த லெவல் போறது அரௌண்ட் 40% அப்சைட். ஒரு 6 months வெயிட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா குட். வீக்லி டார்கெட் ஏற்கனவே அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் உங்களுக்கு வீக்லி டார்கெட் அரௌண்ட் 800 லெவல். அந்த லெவலில் அச்சீவ் ஆயிடுச்சு. மேபி மறுபடியும் நான் சொல்றேன், மேபி ஒரு புல் பேக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க வீக்லி சார்ட் பார்க்கும் போதும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறமா அங்க ஒரு ஹேமர் போட்டிருக்கு, ஆர் ஹேங்மேன் எடுத்துக்கலாம் மேல. பட் கன்ஃபர்மேஷன்ஸ் வேணும். இன்னைக்கு தான் முதல் நாள். அடுத்த 4 நாள் இருக்கு ட்ரேடிங் டேஸ், பிளஸ் தீபாவளி இருக்கு. ஸோ தீபாவளிக்கு முன்னாடி, ஃப்ரைடேக்கு முன்னாடி இது அப்பாவ போதா இல்ல ஒரு ஹேங்மேன் ஆகாது. இந்த ஹேங்மேன் பேட்டர்ன் அண்ட் மண்டே இன்னைக்கு மூரத் ட்ரேடிங்ல ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் வருதான்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ஷோபா அடுத்தபடியா நம்ம எலெக்ஷன் சீசன். ஸோ டெஃபினட்டா உங்களுக்கு தெரியும், எலெக்ஷன்ல பிரியாணி ஓடும், அடுத்தது பாட்டில் ஓடும். ஸோ பாட்டில் கம்பெனி தான் இது மெக்டாவல்ஸ் ஒரு சூப்பர் நியூ ஆல் டைம் ஹை இன்னைக்கு கொடுத்துருக்கு. ஸோ இன்னைக்கும் ஒரு நல்ல ரேலி. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெய்லி சார்ட்ல, வீக்லி சார்ட். அண்ட் இதுக்கான இமீடியட் டார்கெட், ஓகே, இமீடியட் டார்கெட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 1200 ஜோன் வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. இந்த ஜோன் வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் மேபி நீங்க ஒரு 3 to 6 மாசம் வெயிட் பண்றீங்கன்னு சொன்னால் ஒரு 40-45% அப்சைட் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. சம்வேர் க்ளோஸ் டு அபவுட்
1440 445 வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதுக்கு அடுத்தபடியா 3 ஸ்டாக், மூணுமே வந்து ஃபார்மா பேஸ்ட் ஸ்டாக்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாக்குறது வந்து ஆல்கம். ஆல்கம் வந்து ஒரு நல்ல ஒரு புல் பேக் வந்து அதுக்கப்புறமா வந்து ராலி கொடுத்துச்சு. எப்பயுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச இது வந்து ஆல்வேஸ் நான் வந்து சொல்லி இருக்கிறேன், வேவ் 3 முடிச்சு வேவ் 4 கரெக்ஷன் முடிச்சு இந்த ஜோன்ல வந்து கன்சாலிடேஷன் ஆகும். இந்த ஜோன் கன்சாலிடேஷன் ஆனதுக்கு அப்புறமா மேல பிரேக் அவுட் ஆகுதுல, செம்ம த்ரில்லா இருக்கும். ஏன்னு சொன்னால் வேவ் 5 இப்படி பறக்கும். நீங்க வந்து வேவ் 3 நீங்க எடுத்து பாருங்களேன், இது வந்து வீக்லி சார்ட். ஆல்மோஸ்ட் 1 இயரா வந்து வேவ் 3 போயிருக்கு. சரியா? வேவ் 3ல நீங்க 1 இயரா என்ன அமௌண்ட் சம்பாதிக்கிறீங்களோ ப்ராபப்ளி ஒரு 30 to 40 இல்ல 50%, நார்மலா வந்து 70 to 80% சம்பாதிக்க முடியும் வேவ் 5ல. அண்ட் ஹாஃப் தி டைம் ஆர் அதோட கம்மியான டைம்ல வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். நீங்க எடுத்து பாருங்களேன், 3500 ரூபாயில இருந்து ஆல்மோஸ்ட் 4400 ரூபா 4300 ரூபா. ஸோ 800 பாயிண்ட்ஸ் எவ்வளோ? 30%. கரெக்டா? 30% 32% வந்து ஜஸ்ட் 3 வீக்ஸ்ல சம்பாரிச்சோம். இதுதான் வந்து வேவ் 5க்கான ஸ்பெஷாலிட்டி. ஸோ இதே இது வந்து நீங்க டெய்லி சார்ட்ல பார்க்கும் போதும் இன்னமும் கிளாரிட்டி கிடைக்கும். எப்பயுமே வந்து வேவ் 5 புல்லட் மாதிரி மேல போகும். ஆல்கலைனோட டே டார்கெட் அரௌண்ட் 1600 இருக்கு. அடுத்த ஒரு 3ல இருந்து 4 நாளைக்குள்ள வந்து அச்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. வர்ஸ்ட் சினாரியோ தீபாவளி முடிஞ்சு அச்சீவ் ஆகிறதுக்கான நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு. இதுக்கான மந்த்லி டார்கெட் நான் சொல்ல, வெயிட் பண்ணி டே டார்கெட்ல நீங்க பாருங்க, ப்ராபப்ளி அடுத்த ஒரு 10% அப்சைடுக்கான மூவ்ஸ் இருக்கு. இதுக்கு அடுத்தபடியா பாக்குறது வந்து லூபின். லூபினும் ஆல்மோஸ்ட் வேவ் 4 முடிச்சு வேவ் 5க்கு தான் வந்து மேல போயிருக்கு. பட் இதுல வந்து ரொம்ப நல்ல விஷயம், நீங்க வந்து டே சார்ட்டோட மந்த்லி சார்ட் பார்க்கும் போதும் ஒரு கிளாரிட்டிஸ் கிடைக்குது. மந்த்லி சார்ட்ல லைக் சன்ஃபார்மா மாதிரி, சன்ஃபார்மால வேவ் 3 கீழே முடிச்சு, சாரி வேவ் 4 கீழே முடிச்சு வேவ் 5க்கு வந்து மேல போயிட்டு இருக்கு. இதே கான்செப்ட் தான் இதுலயும் இருக்கு. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து மந்த்லி சார்ட். மந்த்லி சார்ட்ல ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கொடுத்து அந்த டபிள்யூ பேட்டர்னை உடைக்கிறதுக்கான எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு. ஸோ ப்ராபபிள் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த ஜோன்ல வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அதாவது 1260 270 அந்த ஜோன்ல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அண்ட் அதுக்கான லாங் டேர்ம் டார்கெட், அதாவது மந்த்லி சார்ட்ல வந்து நீங்க டார்கெட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா somewhere close to about 3000 rupees வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. மினிமம் ஒரு 2 years. We are talking about more than 120% upside நம்ம பார்க்குறோம். 120ல 130%. 1250 1200 ரூபால இருக்கு. அண்ட் அங்க இருந்து 3000ன்றது ஆல்மோஸ்ட் 1800 பாயிண்ட்ஸ் நம்ம பேசுறோம். க்ளோஸ் டு அபவுட் 130% வந்து அப்சைட் நம்ம பார்க்குறோம். ஸோ நல்ல சார்ட். அண்ட் வேவ் 5 மந்த்லி இதுல செம்ம ராலி, செம்ம ஃபாஸ்டா மேலே ஓடுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஹோல்ட் பண்றதுக்கான 2 years 130 140 பாயிண்ட்ஸ். ஸோ ஆவரேஜா அபவுட் 60% ரிட்டர்ன் சிஏஜிஆர். இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஹோல்ட் பண்ணலாம். இதுக்கு அடுத்தபடியா ஜைடஸ் லைஃப். இந்த சார்ட்டும் வந்து ரொம்ப நல்ல சார்ட். மந்த்லி சார்ட்ல இது வந்து வேவ் 5க்கு வந்து அப்சைட் போயிட்டு இருக்கு. டிட்டோ ஆல்மோஸ்ட் லூபின் மாதிரி வச்சுங்க. பட் லூபின்ல வந்து ஸ்ட்ரெயிட் அப்சைட் மூவ் இருந்துச்சு. இதுல வந்து கொஞ்சம் வித்தியாசமான இருக்கு. பட் நான் இந்த சார்ட் எடுத்துட்டு வந்தது இதுக்கோசரம் எடுத்துட்டு வரல. மந்த்லி சார்ட்டுக்கு பதிலாக வீக்லி சார்ட்ல பாருங்க, பியூட்டிஃபுல் ஒரு கரெக்ஷன். இந்த இடத்துல தான் வந்து நாங்க ஏமாந்தோம் போன தர. இந்த லெவல்ல வந்து நம்ம பை கால் கொடுத்துருந்தோம். சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 670 rupees 660 680 அந்த ஜோன்ல வந்து நம்ம பை கால் கொடுத்துருந்தோம். அந்த லெவல்ல இருந்து கீழே வந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 3 months வந்து கீழே வந்துச்சு. இந்த ஜோன்ல வந்து ஆல்மோஸ்ட் ஓகே, அகெயின் வீக்லி சார்ட்லயும் சரி டே சார்ட்லயும் இப்ப பாக்குறது வந்து டே சார்ட் வேவ் 4 மார்க் ஆயிடுச்சு. வேவ் 5க்கு வந்து அப்சைட் மூவ் ஆகுது. பியூட்டிஃபுல் ராலி. என்ன ஃபாஸ்ட், ஒன்ஸ் வந்து வேவ் 4 கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் என்ன ஃபாஸ்டா வந்து வேவ் 5 வந்து மேல போகுது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எங்க கிளைண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு வந்து வாங்கி இருக்கிறோம். இட்ஸ் அ டிக்ளரேஷன் எடுத்துங்க, இல்ல நான் டார்கெட் சொல்றேன்னு எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். டே சார்ட்ல இதுக்கான டார்கெட் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 720 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் லாங் டேர்ம் டார்கெட்
லாங் டேர்ம் டார்கெட்ன்றது இந்த வருஷ கடைசி 800 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பர்சன்டேஜ் நான் சொல்ல விரும்பல, நீங்களே வந்து கால்குலேட் பண்ணீங்க. என்ன நேர்களே, டெக்னிக்கல் அனாலிசிஸில் பர்ஃபெக்டாக மோஸ்ட் ஆஃப் த டைம் ரைட் 60-70% ஆஃப் த டைம் வந்து ஸ்டாக் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இப்போ ஜைடஸ் லைஃபை நீங்கள் எடுத்துங்களேன், நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம், பட் ஒரு கரெக்ஷன் வரும்ன்றது நம்ம எதிர்பார்க்கல. ஒரு புல் பேக் ரேலின்றது எடுத்துக்கலாம். மந்த்லி சார்ட்ல இட்ஸ் அ பியூர் புல் பேக் ரேலி. வீக்லி அண்ட் டெய்லி சார்ட்லையும் இது வந்து ஒரு கரெக்ஷன் தான் எடுத்துக்கணும். வெறும் டீப் கரெக்ஷன்ஸ் இல்லை, வேவ் 4க்கான கரெக்ஷன்ஸ். அண்ட் அப்சைடு வந்து அதே டார்கெட் இருக்கு. மேபி அந்த டைம் ஃப்ரேம் வந்து மாறிச்சு. நாங்கள் வந்து ஒரு 3 to 4 வீக்ஸ்ல வந்து அச்சீவ் ஆகுன்றதை எதிர்பார்த்தது இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 2 months 2.5 months தள்ளி வந்திருக்கு. பட் அதே டார்கெட் அப்சைட்ல இருக்கு. என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சுன்னு டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. ஒரு டிக்ளரேஷன், நாங்கள் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர்ஸ் கிடையாது. ஸோ எந்த ட்ரேடா இருந்தாலும் நீங்க உங்க ஃபைனான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்றது புத்திசாலித்தனமா இருக்கும். நன்றி, வணக்கம்.